அனைவருக்கும் வணக்கம். ரேஷன் கடை ரிசல்ட் தொடர்பான வெளியே இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்பு குறித்து இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரேஷன் கடை ரிசல்ட் தொடர்பாக எந்த ஒரு தகவல் வந்தாலும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரேஷன் கடை ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா, அதாவது 2024லேயே இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்கப்பட்டு இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா 2024லேயே உங்களுக்கு நவம்பர், டிசம்பர் இந்த தேதிகளிலே அதுக்கு முன்பாகவே பார்த்தோன்னா நடந்தது. இப்போது ரிசல்ட்டுக்காக எல்லோரும் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. இந்த சூழ்நிலையில் ரிசல்ட் குறித்து வெளியாகக்கூடிய அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமைச்சர் அதாவது கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு இந்த ரேஷன் கடை பணியர்கள் சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கு எப்போது ரிசல்ட் வரும் அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு, கூடிய விரைவில் அதுக்கான அறிவிப்பு வரும் அப்படின்னு தான் சொன்னார். ஆனால் அவருமே கிளியரான ஒரு ஆன்சர் பண்ணல. ஸோ இப்போ நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி அப்படின்னா, எப்படி வரும் ரிசல்ட் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்குறீங்க. ரிசல்ட் எஸ்எம்எஸ் மூலமாக ஃபோனுக்கு வரும். சரிங்களா? இன்டர்வியூக்கே உங்களுக்கு ஃபோனுக்கு எஸ்எம்எஸ் வந்திருக்கும். நீங்கள் என்ன ஃபோன் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த நம்பருக்கு. இப்போ என்ன அப்டேட்டில் இருக்குது ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 38 மாவட்டத்திற்கும் ஒரே அடியாக ரிசல்ட் வெளியிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிசல்ட் எப்போ வந்தாலும் ஃபோனுக்கு தான் வரும். அதே மாதிரி 38 மாவட்டத்துக்கும் ஒரே அடியாக தான் வரும். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வராது, கொஞ்சம் மாவட்டத்துக்கு வந்துருச்சு அந்த மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா நிறைய குளறுபடிகள் நடக்கிறனால ஒன்றா வெளியிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. எப்போ ரிசல்ட் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வாரத்திற்குள்ளாக ரிசல்ட் வந்துடும் அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் கிடச்சிருக்கு. புரியுதுங்களா? ரொம்ப நாட்கள்லாம் எடுக்காது. இந்த வாரத்திற்குள்ளாகவே ரிசல்ட் வந்துடும். அதுக்கான பணிகள் தற்போது போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம். மேலும் இது மாதிரியான தகவல்கள் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.